உத்தர நட்சத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரம் கொண்ட முன்பாகத்தை கொண்ட கன்னியா ராசி நேயர்கள். உங்களுடைய ராசியின் அமைப்பு பிரகாரம் பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடம் கண்டக சனியாக வருகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசியிலேயே இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதே மாதிரி ராகு பகவான் 7ல் இருந்தவர் 6க்கு வரார். இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் பார்த்தோம் அப்படின்னாக்க, முதல் விஷயம் அயல் நாடுகளுக்கு போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அயல்நாடு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதாவது ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகிறதுன்றது கண்டிப்பாக இவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கன்னியா ராசியை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் மங்கள காரியங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காரணம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பம், கல்வி, வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும். ஆனால் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது எல்லா விதத்திலும் ஒரு நிரடல்களையும் ஒரு தாமதத்தையும் ஏற்படுத்தும். அந்த தாமதத்தை நீக்கணும் அப்படின்னாக்க 3 நரசிம்மர், அதாவது பரிக்கல், பூவரசங்குப்பம் மற்றும் சிங்கர்குடி அப்படின்னு கூடிய இந்த நரசிம்மர் வழிபாடு, பார்சாதி கோயிலில் இருக்கக்கூடிய அழகிய தெல்லழகிய சிங்கர்னு சொல்லுவோம். சோழிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர், அதே மாதிரி சிங்கபெருமானில் இருக்கக்கூடிய வரப்பிரத நரசிம்மர், இப்படின்னு இருக்கக்கூடிய நரசிம்மர் சன்னதிகளுக்கோ இல்லை அகோபில மடம், அகோபிலம்னு சொல்லக்கூடிய நவ நரசிம்மரை தரிசனம் செய்வதோ இதெல்லாம் பண்ணினோன்னாக்க கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா சிறப்பாக இருக்குது. நரசிம்மர் வழிபாடு பிரதோஷ காலத்தில் நரசிம்மர் சன்னதிக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பு பலனை கொடுக்கும். பிரதோஷ காலத்தில் நரசிம்மர் சன்னதி இருந்தால் அங்கே போய் பிரதட்சணம் பண்ணலாம். அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, பானகம் நிவேதம் செய்து பானகம் விநியோகம் செய்வது, இதெல்லாமே கன்னியா ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, சமாச்சாரங்கள் எல்லாமே எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் சுபமான காரியங்களை வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு நிறைய சந்தேகம் வந்துட்டே இருக்கும். அந்த சந்தேகத்தை ஓரளவுக்கு நிறுத்திண்டு விஷயத்தை பண்ணினோன்னாக்க கண்டிப்பாக நல்ல பலனை அடையக்கூடியதாக இருக்கும். 70% சுபமான ஆரோக்கியமான பலனை அடையக்கூடிய ராசியாக இந்த கன்னியா ராசி அமைகிறது. இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு 30-40 வயசு இருக்கிறவங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பு பலன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக செய்யக்கூடியதாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சற்று யோஜனை செய்து ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு செய்வது சிறப்பு பலன். அதே மாதிரியாக பார்த்தோம்னாக்க தங்கத்தில் முதலீடு செய்வது சிறப்பு பலனாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உயர் பதவி அடைவதற்கோ இல்லைனாக்கா உங்களுக்கு ஊதிய உயர்வுகள், சமாச்சாரங்கள், அது மாதிரியான இன்சென்டிவ்ஸோ இல்லைனாக்கா உங்களுக்கு பாக்கி இருக்கக்கூடிய உயர் ஊதிய தொகைகளோ வருவதற்குண்டான நல்ல ஒரு காலமாக இந்த 2025 அமைகிறது. எல்லா விதத்திலும் நரசிம்மர் வழிபாடோடு செல்லக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த 2025 கன்னியா ராசிக்கு அமைகிறது.